இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு நான் ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்து வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச பையனையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். லக்ஷ்மி, நீ அவங்க முன்னாடி வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னாதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பதான் ஜானவி நானியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? ஜானவிக்கும் நானிக்கும் நாங்க துணையா இருக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது. நல்லா யோசிச்சு பார்த்து நான் இப்ப என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செய். சரிங்க சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். பெரியம்மாவும் பெரியப்பாவும் அண்ணிய பார்க்க போயிருக்காங்க. என்னாச்சுன்னு ஃபோன் கூட பண்ணல. மேட்ச் ஃபிக்ஸ் ஆனதும் ஃபோன் பண்ண சொல்லி சொன்னேன். அங்க என்ன நடக்குதோ என்னவோ. விவேக், டே விவேக், சொல்லு ப்ரோ. நீ அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். நான் உனக்கு அட்ரஸை ஷேர் பண்றேன். ப்ரோ 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 கூல் கூல் கூல். இன்னைக்கு உன்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போற நாள். வெரி வெரி ஹாப்பி டே. அண்ணிய பார்க்க போன பெரியப்பா ஏன் இன்னும் ஃபோன் பண்ணலன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. உன் தம்பியா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வேற எந்த வேலையும் பண்ண போறது இல்ல. நீயும் பண்ணாத, என்னையும் பண்ண சொல்லாத. டேய், நீ லக்ஷ்மி தேவியை கல்யாணம் பண்ணிக்க போற விஷ்ணுமூர்த்திங்கிறதுனால கொஞ்சம் நிதானமா இரு. என்னையும் இருக்க விடு. அது இல்லடா. ஏற்கனவே பெரியப்பா ஃபோன் பண்ணல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம நான் தவச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் லீவ் மீ. டேய், அது வந்து சார், புரிஞ்சிருச்சுமா. என் பையனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாம இந்த கல்யாணத்துக்கு உன்னை ஒத்துக்க வைக்கிறது நியாயமே இல்ல. என்ன இவ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, என் பையனை உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். உன்னை வந்து பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் மனசு திறந்து பேசுங்க. உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை சொல்லு. நாம அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். அது வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், எங்களுக்கும் சொல்ல வேண்டாம். சரியா? சரிங்க. நான் வந்து ஒரு வாட்டி உங்க பையன் கிட்ட பேசி பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷம்மா. நான் என் பையனை ஃபோன் பண்ண சொல்றேன். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம்மா. போயிட்டு வரோம்மா. சரிங்க. ரொம்ப பெரிய ஆளா இருக்காளே.
ஹலோ நம்ம ஆள் என்ன பேசுறான்? ஹலோ என்னங்க சைலண்டா இருக்கீங்க? ஆ ஒன்றும் இல்லைங்க. ஆ, என் கூட டேட்டுக்கு வரதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அது இருக்கட்டும், உங்களுக்கு டேட்டுனா என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆ ஆ தெரியும். இன்னைக்கு டேட்டு 18, நாளைக்கு 19, நாளான்னைக்கு 20. ஐயோ அது இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிடிச்ச இடத்துக்கு போய் 2 பேரும் மனசை திறந்து பேசிக்கிறது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆ, 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 அது ஆ, ஆ, அது என்னக்கா? நாளைக்கு வெளியில போலான்னு சொல்றாரு. ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஆ, 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 என் கூட வர்றதுக்கு நீங்க ஒன்றும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு துணையா மட்டும் இல்லாம உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விடுறேன். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் மத்தவங்கள மாதிரி லிமிட்லாம் கிராஸ் பண்ண மாட்டேன். ஒரு தடவை வந்து பாருங்க, என்னை பத்தி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆ, ம், சரிங்க. ஆ, சரிங்க, நான் வரேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச். அப்பா, அக்கா மாமா கூட வெளியே போறதுக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ. என்னடா உனக்கு பிரச்சனை? இவ்வளவு நாள் நீ அண்ணியை மீட் பண்ணது வேற, நாளைக்கு மீட் பண்ண போறது வேற. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை மீட் பண்ண போற. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. டேய் போடா. லக்ஷ்மி, நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்ட போறன்னு உனக்கு தெரியுமா? நான் சொன்னது உன் மூளையில ஏறவே இல்லையா? ஆ, அது இல்ல சித்தி. அவங்க முன்னாடி வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்ன இல்லையா?